வெல்கம் டு ஆல். போஸ்ட் ஆஃபீஸில் நல்ல ஸ்கீம்லாம் இருக்குது. சேவிங் அக்கௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, மாதம் வட்டி கிடைக்கிற மாதிரி ஸ்கீமு, இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்களும் பெண் குழந்தைகளும் யூஸ் ஆகிற வகையில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் 2023 மார்ச்லேயே மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட்டுங்கிற ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி மார்ச் 31. ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கவங்க அதுக்குள்ளே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீமில் யார் யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், எவ்வளோ பணம் போட்டால் எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ வட்டி தராங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஸ்கீமு. உமன்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. இதுக்கு மைனராக இருக்கிற பெண் குழந்தைங்க ஒரு கார்டியனை பேஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் குறைஞ்சது 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 2 லட்சம் வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் டெபாசிட் பண்ண முடியும். ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்குள்ளேயே உங்கள் பேரில் இன்னொரு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா 3 மாதம் கழிச்சு தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். உங்கள் பேர்லேயே எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் அதிகபட்சம் டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் தான். இந்த ஸ்கீமில் வருஷத்துக்கு 7.5% வட்டி தராங்க. வட்டி 3 மாதத்துக்கு ஒரு டைம் கணக்கு போட்டு நம்ம பாஸ்புக்கில் வர வச்சு நம்ம எப்போ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறோமோ அப்போ நமக்கு கொடுத்துட்றாங்க. ரூல்ஸை மீறி அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போட்ட டெபாசிட் பணத்துலேருந்து 40% அமௌண்ட்டு எடுத்துக்க முடியும். அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்க மெச்சூரிட்டி டேட் முடியறதுக்கு முன்னாடி ஒரு வேளை டெத் ஆகிட்டாலும், கார்டியனாக இருந்தவர் ஒரு வேளை டெத் ஆகிட்டாலும் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை மட்டும் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தா போதும். பிரின்சிபல் அமௌண்ட்டோட அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 6 மாதம் ஆனதுக்கப்புறம் எந்த காரணமே இல்லாமல் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வட்டி 2% கம்மி பண்ணி போட்ட பணத்தை கொடுத்துருவாங்க. இது 2 வருஷம் ஸ்கீமுங்கிறதுனால நம்ம டெபாசிட் பண்ண டேட்லேருந்து 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் டெபாசிட் எவ்வளோ பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு போட்டு கொடுத்துருவாங்க. இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமுங்கிறதுனால நம்ம போட்ட டெபாசிட் பணம் வந்து சேஃபாக தான் இருக்கும். 194A செக்ஷன் படி பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சமாக 2 லட்சம் தான் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறதுனால இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 40,000க்குள்ளே வரதுனால இதுக்கு எது டேக்ஸ் கிடையாது. வட்டி எப்படி கணக்கு போடுறாங்க அப்படிங்கிறத வெப்சைட் பேஜில் பார்க்கலாம். என்டர் டெபாசிட் அமௌண்ட்டுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10,000 நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 7.5%. மெச்சூரிட்டி இயர் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கொடுத்துட்டு சப்மிட்டுன்னு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ டெபாசிட் பண்ணோம், அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது மொத்தமாக சேர்ந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நமக்கு டோட்டலாக கிடைச்சிரும். இதே மாதிரி 50,000, 1 லட்சம், மேக்ஸிமம் 2 லட்சம் வரைக்கும் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிகபட்சமாக 32,000 வரைக்கும் கிடைக்குது. அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா சில பேங்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கு. அது என்னென்னு நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அங்கே போய் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று, அடுத்தது பேன் கார்டு, அப்புறம் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி அமௌண்ட் கேஷாவோ செக்காவோ நம்ம கொடுத்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. மேலும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.